Good morning, channel. This is from Stars from Government College of Tech. இன்னைக்கு ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் டாபிக்ல சென்டர் மெட்டீரியல் பார்க்க போறோம். கேட் 2021 ல கேட்ட ப்ராப்ளம். A cantilever beam of length L and flexure rigidity EI is subject to an endpoint moment M. As shown in the figure, the deflection of the beam at x equal to L by 2 is. ஸோ இந்த இடத்துல கேட்குறாங்கன்னு வச்சுங்க. பாயிண்ட். ஸோ நம்ம as usual வந்து ஷேப் டயக்ராம் வந்து பெண்டிங் மூன் டயக்ராம் வந்து இட் இஸ் அ கம்ப்ளீட் ரெக்டாங்கிள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் அவங்க கேட்ட டிஃப்ளெக்ஷன் கேட்டது இந்த பாயிண்ட்டை கேட்டிருக்காங்கல்ல, ஸோ அங்கே ஒரு கோடு போட்டுருவோம். கோடு போட்டு ஏரியா மட்டும் இது பண்ணுவோம். ஸோ இதோட ஏரியா வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஸோ எம் இந்த தூரம் வந்து எல் பை 2 ஏரியா ஆஃப் த பெண்டிங் மூன் டயக்ராம். ஏரியா ஆஃப் த பெண்டிங் மூன் டயக்ராம் வந்து நம்ம கரெக்டாக கேட்ட டிஃப்ளெக்ஷன் அப் டு எங்கே கேட்குறாங்களோ எங்கே டிஃப்ளெக்ஷன் கேட்குறோம் அது வரைக்கும் தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ அப் டு ஃப்ரம் ஏ டு சி அப் டு ஏசின்னு வச்சுக்கோங்க. அப்போ எம் இன்ட்டு எல் பை 2. அதுக்கப்புறம் இன்ட்டு சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருந்து சியிலேருந்து சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் எல் பை 4. அது போட்டோம்னா டிஃப்ளெக்ஷன் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் பெண்டிங் மூன் டயக்ராம் ஏசி இன்ட்டு சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சியிலேருந்து ஜி. அது முக்கியமாக அது நம்ம நோட் பண்ணணும். அப்போ எம்எல் பை 2 சியிலேருந்து ஜி வந்து எல் பை 4. ஸோ மறக்காமல் வந்து இங்கே இஐ போடணும். டெல்டா வந்து இஐ வேணும் இல்லையா? ஸோ போட்டோன்னா எம்எல் ஸ்கொயர் பை 80. இது சிம்பிள் ப்ராப்ளம் தான். இதில் முக்கிய கவனிச்சது வந்து ஃபுல் ரெக்டாங்கிள் ஷேட் பண்ணக்கூடாது. எங்கே டிஃப்ளெக்ஷன் கேட்டாலும் அது வந்து ஷேட் பண்ணணும். தூரத்தையும் வந்து அந்த தூரத்தை வந்து சியிலேருந்து இந்த ஜி இங்கே இருக்கும். சிஜி கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பார் சிஜி கண்டுபிடிக்கணும். அங்கேருந்து கண்டுபிடிச்சிடக்கூடாது. அப்படி போட்டால் தப்பாயிடும். ஸோ இது ஒரு சூப்பரான ப்ராப்ளம். கொஞ்சம் மாறுபட்ட ப்ராப்ளம். மூமெண்ட் இங்கே ஆக்ட் ஆகுது, ஆனால் டிஃப்ளெக்ஷன் இங்கே கேட்குறாங்க. நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சீஜனுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.